பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இந்த நாளிலே கூட பிதாவே உங்களுடைய சத்தியத்தை இந்த சமயத்தில் கூட போதிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாமே உணவுகளையும் ஞானத்தையும் உங்களை அறியக்கூடிய அறிவை கொடுக்கும்படியாக உங்கள் வேத வாக்கியத்திலிருந்து ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள தயவுசெய்து உதவி செய்யும். பிதாவே, உங்கள் வேத வாக்கியமானது எப்படியாக போதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படியாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர் பிதாவே, உண்மையுள்ள உங்களுடைய குமாரனானவர் எப்படியாக உங்களை பிரியப்படுத்தினார் என்றும் உங்களுக்காக எப்படி ஜீவித்தார் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, நீங்கள் தாமே நாங்கள் உணர்ந்து உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து ஆராய்ந்து தொடர்ந்து பிதாவே உங்களுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். கூடியிருக்கிற சகோதரர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்களை பிதாவே பலப்படுத்தி உங்களுடைய ஞானத்தை கொடுத்து சுகபலனை கொடுத்து கையின் பிரியாசங்களை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இந்த பாடமானது தொடக்கத்திலிருந்து முடிவரை உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருந்து நாங்கள் தொடர்ந்து கற்றுக் கொடுக்க தயவு செய்து உதவி செய்யும். குமாரான இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஹோம்ஒர்க்லாம் இருக்கா? ஆமாங்க. ஒன்று பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியாக பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு இருக்கார் இல்லையா, இயேசு நமக்கு என்னவா இருக்காருன்னா மாதிரி, எக்ஸாம்பிள். நம்ம உலகத்துலலாம் மாதிரியெல்லாம் எடுத்துக்கூடாது. இவங்க இப்படி இருக்காங்க, இவர் சூப்பராக ஸ்டைலாக வாடுறாரு, முடி இவர் சூப்பராக இருக்காரு அப்படின்றதெல்லாம் ரோல் மாடல்லாம் எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், நம்ம இயேசுவை பின்பற்ற போகிறோம். அப்போ நம்ம யார் ரோல் மாடல் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? உலகத்தில் யாராவது கை காமிச்சிடுவோம், இவர் மாதிரி இருக்குங்க இருந்தா அப்படிலாம் இருக்கிறது சொல்றாரு. இங்கே சொல்றாரு 21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இயேசு என்ன பண்ணாரு? அவங்களுக்கு தெரியும், அவர் பாடுபட்டு இருக்காரு, அது மட்டும் தான் தெரியும். என்ன பண்ணாரு தெரியுமா? பிதாவை அவர் பிரியப்படுத்திருக்கார். பிதா யாருன்னா, அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். வானம் பூமி அதில் இருக்கிற எல்லாத்தையும் யார் உண்டாக்குனா? பிதா. அவர் யாரு? தேவன். அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, மனம், இருதயம், ஆத்மா உங்ககிட்டயே இருக்கு. அதுக்கு என்ன கலரு எப்படி இருக்கும்னா தெரியாது. அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குணாதிசயத்தை பார்க்குறோம். அது என்ன செய்யும்? இருதயம் கிற்குள்ளதுன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த இது ஆசையாக இருக்குது, நான் இங்கே போய் விளையாட போகிறேன், எனக்கு அவங்க போய் சுத்த தான் பிடிக்கும், எனக்கு படிக்கவே ஏறலை, எனக்கு வேணாம், ஓகே, இவனை திட்ட பிடிக்குது, இவனை அடிக்க பிடிக்குது, இவனை தூசிக்க பிடிக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இவனை ரேகிங் பண்ண பிடிக்குது, எனக்கு இப்படியே வேடிக்கையாக பேசுறது எனக்கு பிடிக்குது அப்படின்றது இல்லை.
அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட கிற்குள்ளதான் இருக்குதுல்ல, அந்த இருதயம் அதுக்குள்ள இருக்கு. ஆனால் தேவன் இருக்காருல்ல, அவருடைய இருதயத்துல நன்மை, குட்னஸ், நன்மை, இரக்கம். இரக்கம்னா எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா? இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அவர் குமாரனையே கொடுத்தார். எப்படி? இயேசு வரல தானா, இயேசு இந்த உலகத்துக்கு தானா வரல. இந்த செயலை செய்ய அப்பாயின்மெண்ட் பண்ணது பிதா. யார் பண்ணா? பிதா. இந்த செயல் இருக்கு இல்லையா, இவர் வரணும், இந்த பூமிக்கு வரணும், அவர் ஜீவிக்கணும், அவரை பின்பற்றணும், இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வடிவமைத்தது யாரு அப்படின்னா பிதா. இதற்கு அவர் என்ன கொடுத்துருக்காரு, என்ன கோரி இருக்காரு அப்படின்னா, என்ன மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அவர் தாமே தாழ்த்தினார். உண்மைதான், தாழ்த்தினார். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவராகத்தான் இருந்தாரு. அது எப்படி? அதுதானே கேள்வி. சிலுவையில உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? ஏன் உயர்த்தினார்? உடனே ரோமருக்கு தான் போனோம். ஏன்? இவரை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு? இவர் தழும்புகளினாலே குணமாகணும். யார் குணமாகணும்? வியாதி இருக்கிறவங்க தான் குணமாகணும். நீ நானும் குணமாகினா போகுது இல்லை. வியாதி யாருக்கு இருக்கோ அவருக்கு தானே டாக்டர் தேவை. அப்போ இங்கே டாக்டர் யாரு, பிணியாளி யாருன்னு நான் கேட்கல கேள்வி. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பிணியாளியா இருக்காங்க, நோயா இருக்காங்க அப்படின்னா ஆவிக்குரிய நோய் யாருக்கு தேவை? நோயா இருக்கிறவங்களுக்கு தானே தேவை. நான் தேவனிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் தேவனோடு நான் சேரல, தேவன் என்னை விட்டு தள்ளி இருக்காரு இல்லையா? நான் தள்ளி இருக்கிறோனோ தேவன் தள்ளி இருக்காரோ. ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னா, நான் தேவனோடு இல்லை, தேவன் போயிடுறாரு அங்கிருந்து. நான் பாவம் செய்யக்கூடிய நாளில் தேவனானவர் அந்த இடத்துல இல்லை. அப்போ தேவனுக்கு எது பிரியம் நம்ம கேட்கணும்ல. என்னை உண்டாக்குனவருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என்னை உண்டாக்கியிருக்காரு, எனக்கு நன்மை செஞ்சுருக்காரு, எனக்கு உணவு கொடுக்குறாரு, உடுப்பு கொடுக்குறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்காரு, அனுதினமும் சுவாசமானது நல்லா இருக்கு இல்லையா? எனக்கு தேவையான நன்மைகள் தேவன் செய்கிறார். இதற்கு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, நன்மை செய்கிறேன். அந்த நன்மை செய்யத்தக்கதாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு நன்றி, தேங்க்யூ, நன்றி அறிவுறுவர்களாக இருக்கணும். நன்றி சொல்லணும். எப்படி சொல்றது? நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அப்படி கிடையாது, அப்படி இல்லை. நன்றி பிதாவே, எனக்கு இது கொடுத்துட்டீங்க, நன்றி, சோத்திரம் சோத்திரம், அப்படி சோத்திரம் சொல்றது கிடையாது. இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அழைக்கப்பட்டது அப்படின்னானே தெரியல அப்படின்னா தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கிறீங்க, ஒன்றிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரீங்க அப்படின்னா உலகத்திலிருந்து வெளியே, உலகத்தில் இருக்கீங்க, உலகத்தில் இருக்காங்க. அந்த உலகமானது நம்ம பார்த்துருக்கோம், அது எவ்வளோ மாயான காரியங்கள் இருக்குது, இன்பமான காரியங்கள்லாம் இருக்குது. அதனால ஒரு என்ன இல்லை, வேல்யூ கிடையாது, ஒரு கனம் கிடையாது. நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க, திருப்பியும் அடுத்த ஆசை வரும்போது அந்த காரியம் அப்படியே தான் இருக்கும், மாறாது. அதில் என்ன கிடையாது, ஒரு வெயிட்டு கிடையாது. திருப்பி நீங்கள் ஒன்று செய்வீங்க, விளையாடுவீங்க, அதில் என்ன இருக்குது, திருப்தி கிடையாது. ஆனால் தேவன் கொடுக்குறாரு. இங்கே என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை உங்களுக்கு வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கு. நித்திய ஜீவன் எப்பொழுதும் நித்திய ஜீவன் அப்படின்னா இப்போ மட்டும் கிடையாது. நீங்கள் இருந்து நீங்கள் பின்பு நீங்கள் போகும்போது, இங்கே தேவனோடு நீங்கள் போகும்போது, அந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது, அந்த குடும்பத்தில் அங்கே ஒரு குடும்பம் இருக்குது, அங்கே ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, இணைக்கப்படுவீங்க. அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் கிறிஸ்துக்குள்ளாக வரக்கூடிய ஒவ்வொருவரும் என்னவா இருக்காங்க, ஒவ்வொரு கற்களாக இருக்காங்க. கற்கள் உங்களுக்கு தெரியும், இன்னும் அதிகமாக நம்ம சொல்லலாம். கற்கள் அது எப்படிப்பட்ட கற்கள்னா, ஜீவன் உள்ளது,
ஜீவனா இருக்கான். அது எப்படின்னா அது கர்த்தருக்குள்ளாக வந்து அவங்க ஏத்துக்கினதுனால ஜீவன் ஆயிட்டாங்க. அது இப்போ வந்து அந்த ஆலயத்துல ஒரு கல்லா இருக்கு. அந்த கல் இப்போ நம்ம எது பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னா இயேசுவை பின்பற்றக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். இதற்காக மட்டும்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், பாடுகளுக்கு மட்டும் கிடையாது. எதுக்கு? இயேசுவை பின்பற்றணும். அவர் என்ன சொன்னாரு நாம பின்பற்றுறதுக்கு? அவருடைய வார்த்தை நமக்கு தேவை. அவருடைய வார்த்தை நம்மகிட்ட இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர் பின்பற்ற முடியாது. சரி, 22 24 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவரை வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளில் குணமானீர்கள். இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்க. நாம் தவறு செய்வோமானால் தேவனிடத்தில் நாம் சேர்ந்தவர்களா இருக்கணும். பாவம், அதாவது பாவம் செஞ்சோன்னா தேவன்கிட்ட நம்ம போக மாட்டோம், தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம இயேசுவானவர் நியாயம் தீர்த்து என்ன செய்வார்? இயேசுவானவர் நம்மை நியாயம் தீர்த்து அங்கேயே நமக்கு நம்ம நன்மை செய்திருந்தால் ஜீவனை அடையும்படியாகவும், தவறு செய்திருந்தால் ஆக்கினை அடையும்படியாகவும் இயேசுவே தீர்ப்பு செஞ்சிருவார். அப்போ நன்மை செய்தவர்களுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பு முடிஞ்ச பின்பு அப்போதான் தேவனை பார்க்க முடியும். யார் அவரு? தேவன். அவரு தான் சிருஷ்டிகர். யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சிருஷ்டிகர். அவ்வளவுதான். சரிங்க. அவர் வையப்படும் பொழுது, அவருடைய இறுதியும் பாருங்க, அவர் வையப்படும் பொழுது பதில் வையில. அவருடைய இறுதியும் பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க, ஒரு நன்மை பாருங்க, யாரோ உங்களை ஒரு திட்டுறாங்க. திட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? நீ என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டல, நானும் இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன், அப்போதான் என் மனசு ஆறும் அப்படி சொல்லிடுறோம். இங்க இயேசு சொல்ற கற்பிக்கிறார் பாருங்க, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். இயேசுவானவர் எப்படி இருந்தார் என்பது பேதுரு பதிவு செய்கிறார். சரி, நியாயமாய் யாரு அப்படின்னா அவர் வந்து விசாரிச்சது, பூமிக்குரியவர்களை விசாரிச்சது ரோமர்கள், பிரதான ஆசாரியர்கள், பிலாத்து. இவங்க 2 பேரும் சேர்ந்து விசாரிச்சாங்க. அந்த ஜனங்களா சேர்ந்து ஒப்பு கொடுத்ததுனால அவர் என்ன சிலுவையில் ஏத்திட்டாங்க. இப்போ இங்க பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். புரியுதா உங்களுக்கு? அவரு சிலுவையில கூட என்ன கற்பிக்கிறாரு அப்படின்னா அன்பு, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? நன்மை செய்ய. 2வது தேவனுடைய சித்தத்தை செய்யணும். சித்தம்னா என்ன தெரியுமா? நான் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க செஞ்சு முடிக்கிறது, அது வில்லிங் சொல்லுவாங்க. சித்தம், கோல். இப்போ வந்து பிதாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. புஸ்தக சுருளில் இவரை குறித்து எழுதப்பட்ட அந்த காரியம் கீழே சொல்றாரு என்ன? அவர் பூமிக்கு வந்து எல்லாருக்காகவும் என்ன செய்யணும்? எல்லாருக்காகவும் அவர் ஜீவித்து அவருடைய அடிச்சுவடை காண்பித்து அவர் என்ன செய்யணும்? சிலுவையில் ஒப்பு கொடுப்பாங்க. அப்பொழுது அவர் என்ன செய்வாங்க? அவர் வேதனைப்பட்டு இயேசு மரிப்பாரு.
இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சூழ்நிலையில் நம்மளை வைத்தாலும் இயேசுவை பின்பற்றணும். புரிஞ்சுக்கணும், நல்லா விளங்கிக்கணும். எந்த சூழ்நிலை நமக்கு எவ்வளோ இக்கட்டு, எவ்வளோ சோதனை, என்னை திட்டிக்கினே இருக்காங்க, என்னை அடிக்க வராங்க, என்னை துன்மார்க்கமான வார்த்தைங்களை பேசுகிறாங்க, எப்படி பேசினாலும் சரி, இயேசுக்கு நடந்ததை விட நமக்கு எதுவும் பெருசாக நடக்க போகிறது கிடையாது. நம்ம நடக்கிறது மனுஷனுக்கு, மனுஷன் நமக்கு நேரிடும், நமக்கு என்ன நேரிடுதோ நமக்கு நடக்கிறது மட்டும்தான். ரொம்ப அதிகமாக ஏதோ நமக்கு வராது, எந்த தேவன் அனுமதி கொடுக்கறது இல்லை அப்படி சொல்றாரு கொரிந்தியர்ல. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளில் குணமானீர்கள். தழும்புனா தெரியும்ல, கையில அடிக்கிறது, ஆமா அடிபட்டுறது, தழும்புனா தெரியும். ஏதோ ஒரு அடிபட்டு அதுல தழும்பு வரும். ஆனா இயேசுக்கு எப்படி தழும்பு வந்துச்சு? ஆணியில அடிச்சாங்க, வாரினா தெரியும்ல, சாட்டை மாதிரி வாரில் அடிச்சு இழுத்தாங்க, அப்படித்தான் தழும்பு வந்திருக்கும். ஆமா, முள் கிரீடம் வச்சாங்க, கோல் எடுத்து தலையில அடிச்சாங்க. சரிங்க, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். நம் பாவங்களுக்கு எப்படி சாக முடியும்? நான் செய்ய மாட்டேன். இப்போ தேவன் இயேசு நாம் பார்க்குறோம். இயேசு இப்படி இருந்தாரு, நான் ஒருவரையும் தூசிக்க மாட்டேன், ஒருவரையும் வீணான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் தீர்மானம் எடுக்கிறேன். நான் இயேசுவுக்காக மட்டும்தான் வாழ போறேன், என் வாழ்க்கையில் நான் எடுத்துட்டேன் இல்லையா. நான் இந்த மேலான உலகத்தை நான் அடைவதே என் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடே பின்பற்றணும் ஒரு நோக்கமாக இருக்குது. சரி, இங்கே நான் இதெல்லாம் யாருக்குரியது அப்படின்னா நீதிக்குரியது சொல்றாரு. நாம் பாவத்திற்கு செத்து, பாவம் செய்யாமல் நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் பாவம் செய்யாமல் நீதிக்கு பிழைக்கிறேன், பாவமான செத்து போச்சு. அப்போ நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம இப்போ நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிற பாவத்தை எல்லாமே சுமக்கிறாரா இல்லையா? சுமக்கிறாரா இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இயேசு உலகத்துக்கு வந்தது நம்மளுடைய பாவங்களுக்காக. நான் இப்போ செய்ய போகிற பாவம், நான் இப்போ ஒரு பிளான் பண்ணுற அந்த பாவத்துக்கு இயேசு மன்னிப்பு கேட்டுருவாரா? மன்னிப்பு கொடுத்துருவாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எப்படி சொல்றீங்க? இப்போ இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிதாவின் நோக்கத்துக்காக வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ தொடர்ந்து நம்ம அவர் மறிக்கிறது தொடர்ந்து அவர் மறிச்சது நான் செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிக்குது இல்லை. அது எப்படி மன்னிக்குதுன்னு கேட்குறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அப்போ நீதி செஞ்சா நாம் என்ன செய்யல? மறிப்பதில்லை. ஓகே, இப்போ என்ன கேள்வினா, அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் இல்லையா? நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்த பின்பு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செய்யறது? அவரு சுமக்கிறது கிடையாது. நான் இதுக்கு அப்புறமா நான் செய்ய போற அந்த காரியங்கள் நான் தான் பாடுபடணும் இல்லையா? நாம் தேவனிடத்தில் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். வாயினால, பிதாவே என்னை மன்னியுங்க, நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், என்னை தயவு செய்து மன்னியுங்க. பாவம் செய்தால் என்ன செய்யணும்? மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதும் இல்லாத பாவமும் உண்டு. மரணம்னா என்ன தெரியுமா? பிசிக்கலா ஒரு ஆளு இங்க இருக்கு மாதிரி அடுத்த நிமிஷம் இல்லை இராம போறது இல்லையா? மண்ணுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த மரணம் ஆவிக்குரிய மரணம்.
நான் இப்போ இருக்கேன் தேவனுக்குள்ளாக, நான் பாவம் செஞ்சேன்னா தேவன் என்ன செய்த, தேவனோடு நான் இல்லை, தேவன் போயிடுறாரு. சரி, நம்ம இங்கே என்ன சொன்னோம் அப்படின்னா, கேள்விக்கான பதில் வந்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ஒரு சகோதர சகோதரியும் அதுக்கு முன் செய்த பாவங்கள் எல்லாம் நான் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவர் சகல சத்தியங்களும் அறிந்து சீஷனாக்கி ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு, இயேசுவை பின்பற்றின பின்பு இல்லையா, சிலுவை முழுனுக்கு அப்புறமா செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அவன் தான் காரணம். இதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி அவன் செய்த பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்குல்ல, தேவன் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஏனால் அவர் பாவம் அறியாதவர். பாவம் வந்து இதுதான் பாவம் தெரியும், அதனால அவர் பாவம் செய்ய மாட்டார் இல்லையா. அவர் எங்க இருக்காரா? அவர் வந்து பரலோகத்தில் இருக்காரு இல்லையா. அவர் வந்து பரலோகத்தில் இருக்காரு. ஒருவரும் ஒரு காலம் கண்டது கிடையாது, சத்தத்தை கூட கேட்டது கிடையாது இல்லையா. அவரு அவ்வளோ பெரியவர் இல்லையா. வானம் இருக்குல்ல, அவர் உட்கார்ற சிங்காசனம்னு சொல்ற, பூமி அவருடைய பாதப்படி. அவர் இறங்கி வந்தா என்ன இருக்குமா? அந்த பூமி இருக்காது, எங்கேயோ போயிடும். அவ்வளோ பெரியவராச்சே, என்ன சொல்றேன். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் முன்பு செய்த அந்த எல்லா பாவங்களும் அந்த மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். பின்பு செய்கிற ஒவ்வொரு பாவமும் மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிக்கப்படும். ஆனால் மன்னிக்கப்படாத பாவமும் இருக்கு. ஆனால் தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகத்தில் அனுப்பினது ஒரே ஒரு நோக்கமானது, பிதாவினுடைய சித்தத்தை இயேசு செய்யணுன்றதா. சரி, நம்ம அடுத்த பாகம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்ம முன்னாடி படித்த மாதிரி பாவம் செய்ததுனால எப்படி மரணம் வருது. பாவம்னா என்ன தெரியுமா? பாவம் அப்படின்னா தேவன் கட்டளை கொடுத்துருக்கார், இந்த தவறை செய்யாத. யாருக்கு கொடுத்தாரு? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்கிறேன். ஆதாம் ஏவாள் சர்ப்பம் 3 பேர் இருக்காங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்தும் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவுகிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து
பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்க யார் இருக்கா அப்படின்னா சர்ப்பம் இருக்கு. 1ஆம் வசனத்துல 1 இல்லை, பாம்பு. சர்ப்பம்னா பாம்பு, ஸ்னேக். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களையும் பார்க்கிலும் அந்த சர்ப்பம் வந்து எப்படி இருக்கு? தந்திரமா. நமக்கு தெரியும், நம்ம நிறைய தான் சொல்லுவோம் தந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாம்பு. என்ன பண்ணுமா பாம்பு? பாம்பு சொல்றாரு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஸ்ரீ இருக்காங்கல்ல, ஏவா, அந்த ஏவாள் கிட்ட போயிட்டு ஸ்ரீயை நோக்கி, எங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கேள்வி கேட்குது. ஸ்ரீ கிட்ட போயிட்டு என்ன கேட்குது? கேள்வி கேட்குது. ஆமா, தேவன் சொன்னாரு, சாப்பிட வேணான்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கவும், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு பிரமாணம் என்ன தெரியுமா? தேவன் சொல்லிட்டாரு, இது நீங்க இந்த கனியை, இந்த பழம் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கு, இந்த பழத்தை தொடவும் கூடாது, அதை பறித்து சாப்பிடவும் கூடாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? செத்துருவீங்க. ஆனால் பூமிக்குரியவைகளை உயிரோடு தாங்கிறாங்க. அந்த சர்ப்பத்துக்கு தெரியுது பாருங்க, பூமிக்குரியவைகள் அவங்க உயிரோடு தாங்கிறாங்க, சாப்பிட்டு அவங்க உயிரோடு தாங்கிறாங்க. அது சொல்லுது, அந்த பாம்பு சர்ப்பம் சொல்லுது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாப்பாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இது இப்போ வந்து யார் வரா அப்படின்னா சர்ப்பம்னா தெரியும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை. நான் சொன்னேன்ல, இப்போ வந்து அவர் அந்த சர்ப்பம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க சாக மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க சாக மாட்டீங்க. அந்த சர்ப்பம் சொல்லுதான், நீங்க சாகிறது இல்லைன்னு சொல்லுது. உண்மைதான் சொல்லுது, ஆனா தந்திரமா சொல்லுது. என்ன சொல்லுது? தேவன் சொன்னது உண்மையா, அந்த பாம்பு சொன்னது உண்மையா, சர்ப்பம் சொன்னது உண்மையா? யாரு உண்மை சொல்லுவா? தேவன். ஆனா இங்க என்ன பண்ணுது? ஆனா அவங்க தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லா அவங்க சாவலியே. எப்படி? கேள்வி வருது இல்ல, ஒரு கேள்வி. அவங்க சாவலியே, தொடர்ந்து உயிரோடு தானே இருக்காங்க. அவங்க மூலமா நிறைய சந்ததி வருது, நிறைய பிள்ளைங்களாம் பிறகுது. எப்படி? தேவன் மாத்தி சொல்லிட்டாரா? இல்ல, தேவன் உண்மை உள்ளவர் தானே, அவர் எப்படி மாத்தி சொல்லுவாரு? இந்த சர்ப்பம் தான் மாத்தி சொல்லிச்சு. தேவன் சொன்னாரு நீங்க தொடாதீங்கன்னு சொல்லிட்டாரு இல்ல. இங்க பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படுமா? அவங்க நிர்வாணியா இருக்காங்க, உடை இல்லாம இருந்திருக்காங்க. அவங்க உடைய போடாம இருந்தது கூட அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இல்லையா? ஆனால் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு? கண்கள் தெளிஞ்சிருச்சு. பாக்குறோம். அவங்க எப்படி சாகிறது இல்லைன்னு தேவன் சாவாங்க அப்படின்னு தேவன் சொன்னார்னா, ஆவிக்குரிய வகையில் ஆவி காண முடியாது. எப்படி காண முடியாது? இப்போ உங்களோட தேவன் இருக்கிறாரா? வா, நான் நல்லாகிறேன், சிறப்பாகிறேன், தேவனுடைய வார்த்தையை சிறப்பாக போதிக்கிறேன், நல்ல பணம் இருக்கு, இது கிடையாது. தேவனுடைய சித்தத்தை எவ்வளோ செய்கிறோம், அவருடைய பிரமாணத்தை எவ்வளோ செய்கிறோம், இயேசு எவ்வளோ பின்பற்றுறோம். உங்களுக்கு சொன்ன அந்த பாடத்திலேருந்து இயேசுவை நான் எவ்வளோ பின்பற்றுகிறேன், ஃபாலோ பண்ணுறேன். இயேசுவை என்ன பண்ணுறேன்? ஃபாலோ பண்ணுறேன். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், பிதா கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கற்றுக்கணும். நம்மளை மாதிரி தான் பூமியில் இருந்தார் அவர் ஜீவனுடைய நாட்கள். இயேசுவை நம்ம பார்க்குறோம். பிதாவானவர் இயேசுவை மாதிரியாக காண்பிக்கிறார். நீங்கள் இவரை மாதிரி நீங்கள் இவரை பின்பற்றுனீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்வீங்க? அவரை காண முடியும்.
அவரு கண்டார்ல, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் அவருக்கு இருந்துச்சு. வலது பாரிசம்னா என்ன? காலில் உட்காரக்கூடிய அந்த ஸ்தானம், வானம் பூமி அதுக்கு மேலே உள்ள யாவும் அவருக்கு முழங்கும். அவர் வந்தாருன்னா முழங்கும்படியான அதிகாரம் அவருக்கு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜோ யாரோ ஒரு கலெக்டரோ வந்தால் என்ன பண்ணிருப்பா? ஜட்ஜுப்பா, கலெக்டருப்பா அப்படி. அந்த கலெக்டரையும் தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு ராஜா இருக்கார், ஒரு ஜட்ஜ் இருக்கார் பரலோகத்தில். அவர் எப்படி இந்த ஸ்தானத்தை பெற்றார் தெரியுமா? உண்மையாக இருந்து, உண்மையுள்ளவராக இருந்து பெற்றார். அவருடைய தன்மைகள் உடையவராக இருந்து பெற்றார். என்ன தன்மைன்னா? அன்பு, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை, பரிசுத்தம், கற்பு, இப்படிலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, 36 + ஒரு 36க்கு மேலே இல்லையா? அந்த அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவன்கிட்ட இருந்த அந்த குணாதிசயங்களை அவர் வாழ்ந்த நாட்களில் பெற்றுக்கொண்டார். நம்ம பார்க்குறோம் இல்லையா? லூக்கா 1:50 பார்க்குறோம். இயேசு இதில் வளர்ச்சி அடைஞ்சார்? அவருடைய இரக்கமும் அவருக்கு எங்க இருக்கு அப்படின்னா, லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்க எதுல வளர்றாரு? ஞானத்தில். நம்மள மாதிரி தான் அவர் பூமியில் எப்படி பிறந்திருக்காரு? ஒரு தேவன் சிருஷ்டிகர், இயேசு சிருஷ்டிகர். இந்த உலகம் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டுச்சு. இந்த உலகம் எல்லாமே அவர் என்ன செஞ்சிருக்காரு? தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவனானவர் கொண்டிருந்த அந்த நோக்கத்தை செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு வந்து அவர் என்ன செஞ்சாரு? அவர் பிதாவினுடைய அடிச்சூடை காண்பித்து நடந்து அவர் எதெல்லாம் வளர்ந்தாரு? இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி சொல்லுங்க அடைந்தார். சரி, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தினா அதிகமா, விருத்தினா இயேசு வந்து அதிலிருந்து ஞானத்திலிருந்து அதிகமாக அப்படியே நம்மளை மாதிரி. நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது இயேசுவானவர் யாருன்னு. இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். தேவன் யாரு, அவர் எதுக்காக வந்தார்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தொடர்ந்து கற்றுக்கினே வந்தீங்கன்னா, பிதாவை பற்றியும் இயேசுவை பற்றியும் கற்றுக்கினே வந்தீங்கன்னா, எப்படி நடக்கணும், சத்தியனா என்ன, நீதினா என்ன, பரிசுத்தானா என்ன, இரக்கம்னா என்ன, அவருடைய சுபாவம் என்ன, நான் ஏன் அவரை பின்பற்றணும், தேவனை ஏன் நாம் பின்பற்றணும், ஏன் விசுவாசிக்கணும், ஏன் அந்த நகரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். மேலே ஒரு நகரம் இருக்குது, காண முடியாது, இந்த கண்ணுலலாம் காண முடியாது இல்லையா? நம்ம வந்து லாசரு ஐஸ்வர்யவான் 2 பேர் இருந்திருக்காங்க. இந்த லாசரு வந்து ரொம்ப தரித்திரமுடையவர். லாசரு ரொம்ப தரித்திரமாக இருந்தார், ஆனால் நீதிமான். ஐஸ்வர்யவான் பணக்காரன், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தலை.
அவருக்கே வந்து இறந்த அப்புறம் வந்து அவருக்கு சந்தோஷமா இருக்கணும்? நீ பூமியிலேயே எல்லா சுகத்தோட வாழ்ற, ரத்தாம்பரமும் இளையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் பதிவு இருக்கு. சரி, இங்க இயேசுவானவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்னா, எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீதிமொழிகள்ல ஒரு வாக்கியம் இருக்கு, சத்தியம். நீதிமொழி அப்படின்னா அதில் ஞானம், உணர்ந்து கொள்ளுதல் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் சொல்றாரு. நீதிமொழி 3:4 அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவிலும் நற்புத்தியிலும் பெருகுவாய். இது செய்யணும்ல, நம்ம தான் செய்யணும். இது சரி, இப்போ நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாவத்தை மேற்கொள்ள பிரமாணம்னா தேவன் கொடுக்கணும், நம்ம மேற்கொள்ளணும். அந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை? அதை எதிர்த்து நிற்கவும் போராடவும் நமக்கு ஸ்ட்ரென்த்து தேவை. தேவன் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. சர்வாயுத வர்க்கம்னா இந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க கையில் லட்டியும் கேடகம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எதுக்கு? அதெல்லாம் டிஃபென்ஸு. அவங்க வந்தாங்கன்னா அவங்க தடுக்கிறதுக்கு இல்லையா? அதே மாதிரி மிலிட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதோட அதிகமாக இருக்கும். கேடகம், பட்டயம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய உடுத்திருப்பாங்க. இதே மாதிரி நமக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும், விசுவாசம் மிகப்பெரிய ஒரு இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவசியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது விசுவாசம். ஒன்று கீழாக நாம் சம்மதிக்கணும். இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டது எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சம்மதிக்கணும். ஏன்? தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்க, வானத்தையும் பூமியும் பார்க்குறீங்க. இது யாராவது தானாக உருவாக்க முடியுமா? தானாக வந்திருக்குமா? ஒவ்வொரு உயிரணுவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு ஜீவன் இருக்குது. அது தானாக வந்துடுமா? அதோட அமைப்பு எப்படி இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு யாரு செஞ்சிருப்பா? யாரா பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? பாவம்னா என்ன? பாவம்னா தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது பாவம். ரோமர் 6:1-2. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் நீ அதிலே எப்படி பிழைப்போம்? இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ளாக நீங்க இப்போ கேட்குறீங்க அப்படின்னா, தேவன் உணர்ந்து கொண்டு குத்துட்டாரு அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு ஏற்ற சீஷனாக இருந்து அவரை பின்பற்றி இல்லையா, நான் இயேசுவை பின்பற்றுவேன், அவருடைய சத்தியத்தை கை கொள்வேன், நான் தொடர்ந்து அவரை நான் நேசிப்பேன், அவருடைய வேத வாக்கியங்களை எடுத்து நான் என்ன செய்வேன், அதை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். அப்படி இருக்குன்னா சரி, இயேசுவை நாவுகளை இவர்தான் கர்த்தர், இவர் சிருஷ்டிகர் என்பதை நாம் அறிக்கை செஞ்சோன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிழைக்கிறோம். சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்கள்லாம், நம்ம ரொம்ப பாவத்தில் இருக்கிறதுனால தேவன் என்ன செஞ்சாரா? தீர்க்கதரிசி அமிச்சாரு இல்லையா? அப்புறம் ஆசாரியன்னு கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரையா அவங்க வாயிலிருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம்.
அப்போ அவங்க பாவம் செய்ய செய்ய பிரமாணம் கூட்டப்பட்டது. நியாய பிரமாணத்தை சொல்றாரு அவரு, நியாய பிரமாணத்தை குறித்து. அப்படி நிற்கலாமா? பாவம் வந்து நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பாவம் இருக்கு, நம்ம செஞ்சுக்கினே இருக்கோம்னா அந்த பாவத்தில் என்ன இல்லை? ஒரு வேல்யூ இல்லை. வேல்யூ இல்லை. இங்க சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு. கிருபைனா இரக்கம். நம்ம பாவம் செஞ்சோன்னா அவர் சொல்றாரு, அவர் வந்து நீங்க இப்போ பிரமாணத்தை செய்கிறாங்க, 610 கட்டளை இருந்துச்சு. அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க, தேவன் இன்னொரு கட்டளை கொடுத்தாரு. இன்னொரு பாவம் செஞ்சாங்க, இன்னொரு கட்டளை கொடுத்தாரு. மொத்தம் 613 கட்டளையை செஞ்சுருந்தாங்க. 10 கட்டளை தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா செய்ய செய்ய என்னாச்சு? 613 கட்டளை. எவ்வளோ? 613. ஆமாம், 613 கட்டளை பழைய பிரமாணத்தில் இருந்துச்சு. அப்படி அவங்க பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கம் இதை கொடுக்குறார், பாவம் செய்யும்படி இதை கொடுக்குறார். அப்படி நம்ம நிலை நிற்கக்கூடாது, நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சரியான முடிவுகள் பெரியவங்க கேட்டு என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும். பாவத்தில் நிலைச்சிருக்கலாமான்னு கேட்கணும். சொல்லுவோமா? என்ன பண்ணக்கூடாது? நிலை நிற்கக்கூடாதுன்ற. பாவத்துக்கு மரித்த நாம் என்ன பண்ணிட்டோம்? பாவத்திற்கு நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பிரமாணத்தை செய்யணும், அவரை மகிமைப்படுத்தணும். எப்படி? இயேசுவினுடைய அடிச்சூடில் நடந்து, அவருடைய வார்த்தையை கை கொண்டு. ஏழு இதில், அதே இதில் ரோமர் 6:7 பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாரு? மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாமும் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பியிருக்கிறோம். மரித்தவன் யார்? மரித்தவன் எதுக்கு, எங்கே மரிச்சிருக்கான், ஏன் மரிச்சிருக்கான்? யார்? பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. எங்க மறிச்சா? அந்த பழைய மனுஷன் இருக்கா இல்லையா, பழைய மனம் இருக்கு இல்லையா, அது என்ன போயிட்டு, அது வேணாம், எனக்காக வாழ மாட்டேன், இயேசுவே போதும், இயேசுனோட அடிச்சு நடப்பேன். பார்த்தோம்ல, அதிகமாக ஞானத்திலும் மனுஷனுடைய தயவிலும் என்ன செஞ்சாரா? விருத்தி அடைந்தார். அவர் ஞானத்தில் அதிகமாக கற்றுக்கொள்வேன், இயேசுவை நான் சிருஷ்டிகராக ஏற்றுக்கொண்டேன், தொடர்ந்து அவரை நான் பின்பற்றுவேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், எடுத்து கிறிஸ்துக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ பாவத்திற்கு அது வேணாம், முடிஞ்சிச்சு, மறிச்சாச்சு. 6:7 மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. அந்த பாவம் அவங்ககிட்ட இல்லை. இப்போ அவன் என்ன? யாரு? புதிய மனுஷன். அவன் தான் யாரு? புதிய மனுஷன். ஆமாம். நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஐயோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனா, ஐயோ நான் இவ்வளோ துன்மார்க்கமாக இருந்துட்டேனா, இவ்வளோ நான் தீமை செஞ்சுட்டேனா, இவ்வளோ நான் பரியாசம் பண்ணிட்டேனா, இவ்வளோ இகழ்ந்துட்டேனா, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு நான் விடுதலை ஆகிட்டு இப்போ அந்த புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டேன். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி
விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆதலால் கிறிஸ்துவோடு கூட நாமும் மரித்தோமானால் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பியிருக்கிறோம். அவர் இப்போ பிழைச்சிருக்காரா? இயேசு பிழைச்சிருக்காரா? எங்க இருக்காரு? பிதாவின் இடத்துல இருக்கார், பரலோகத்தில் இருக்கார். அவரோடு கூட நாம தண்ணியில இல்லையா, அவரோடு கூட அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இருதயத்தில் மறிச்சோன்னா, இருதயத்தில் அந்த பழைய மனம் வேணாம், மறிச்சிட்டோன்னா அந்த கட்டளையை செய்வதற்கு இப்போ ஒரு செயல் வேணும்ல. மறிச்சிட்டேன், அந்த செயல் என்ன? தண்ணிக்குள்ளே போகிறேன். மனம், இருதயம், ஆத்மா, அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? தண்ணியில் போயிட்டு ஞானஸ்தானம் அன்னைக்கு கொடுத்தோம்ல, அந்த மாதிரி போகிறான். சரி, இந்த மரணம் வந்து தண்ணிக்குள்ளே போகிறது மட்டும் கிடையாது. இந்த மனம் அவனுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது. நான் இனிமேட்டு நான் எனக்காக பிழைக்க மாட்டேன், நான் எனக்காக பிழைக்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைக்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம். கிறிஸ்துவோடு கூட பிழைத்தோமானால் அவருடனே பிழைத்தும் இருப்போம் என்று நம்பியிருக்கிறோம். நாமும் மரித்தோமானால் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பியிருக்கிறோம். சரி, இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எங்க சொல்றாரு? 2 தீமோத்தி புஸ்தகம் 2:11 சொல்றாரு. இந்த வார்த்தை உண்மையானது, சத்தியம். நான் சொல்றேன், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தோம் இருப்போம் சொல்றேன். அப்படி நம்ம மறிச்சு நம்ம எழுந்தோன்னா நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. பூமிக்குரிய மரணம் இல்லையா? நம்ம மறிக்க மாட்டோம்னு சொல்றாரா? அப்படி சொல்லலை. மரித்தவன் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் என்ன மரணத்தை பூமிக்குரிய வகையில் இயேசு பிதாவோடு இருந்து அவரோட அடிச்சூரில் நடந்து அவர் மறிச்சிருக்கார். பூமிக்குரிய வகையில் எல்லாருக்கும் என்ன இருக்கு? மரணம். எல்லா மனுஷனும் நியமிக்கப்பட்டது மரணம். மரித்தோல் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்படி ஆவிக்குரிய வகையில் பிதாவை விட்டு யாராலையும் இப்போ அவர் பிரிக்க முடியாது. பிதா அவரோடு இருக்காரு. ஏன்? ஒரு தடவை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவருக்கு எல்லா மனுஷனும் நியமிக்கப்பட்டிருக்கு. லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22 பார்த்து நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கலாம். பின்பும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் எண்ணத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யாரு சொல்றாரு? சீஷருக்கு சொல்றாரு. நம்ம யாரு? சீஷன். இப்போ அவரை பின்பற்றுறாங்க. அந்த காலத்து அந்த நேரத்தில் இயேசுவோடு இருந்த அவர்களுக்கு சொல்றாங்க. பின்பும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் எண்ணத்தை உண்போம், என்ன சாப்பிடுவோம் தெரியல, என்று உங்கள் ஜீவனுக்காகவும், ஜீவன்னா இந்த ஜீவன் உடம்புல இருக்கு இல்லையா, இந்த ஜீவனுக்காகவும், நான் சாப்பிட்டா தானே இந்த உடம்புல ஜீவன் இருக்கும், கவலைப்படாதீங்கன்ற. உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுவேன்னு தெரியலையே, புது வருஷம் வரப்போகுது, நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுவேன்னு தெரியலையேன்ற. அப்படியா சொல்கிறார்? அப்படி வாக்குத்தத்தமாக பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நீதிமான் ஒவ்வொரு கூட அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணா? உடை, உணவு.
தேவன் கொடுக்குறதா சொல்றார். புது வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரா? நம்மளா ஏத்துக்கிறோம் அதெல்லாம் இல்லை. சரி, ஆனால் கொடுக்குறேன்னு சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறேன், கொடுக்குறேன், உணவு உடுப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன். அதுக்காக கவலைப்படாதீங்கன்றாரு. அப்படி கவலைப்படாதீங்க. உங்கள் ஜீவனுக்காகவும். ஜீவனுக்கு எது கவலைப்படுவாங்க? ஜீவன் வயிற்றுக்கு, சரி உடம்புல இருக்கிற உயிர் சாப்பிட்டா தானே ஜீவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், சாப்பாடு இருக்குல்ல, அதை பார்க்கிலும் நம்ம உடம்புல இருக்கிற ஜீவன் யாராலையும் கொடுக்க முடியுமா? இப்போ எவ்வளவோ பேர் எதுலையோ கண்டுபிடிச்சி உயிரை செலுத்தணும்னு பார்க்குறாங்க, செலுத்த முடியல, உயிர் தங்கலை. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கியூப் கிடையாது. இதுன்னு தனியாக இருந்தால் தான் ஜீவனாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவளாக இருக்கிறது. எதை உதாரணத்துக்கு காட்டுறாரு பாருங்க. காகங்களை கவனித்து பாருங்கள். காக்கா இருக்குல்ல, காக்கா காக்கா தெரியுமா? காகங்கள் கவனிச்சு பாருங்கன்ற. அவைகள் விதைக்கிறதும் இல்லை. விதைக்கிறதுன்னா விதை இல்லை. ஒரு யாரோ ஒருத்தர், ஒரு உழைவாளி வந்து என்ன சொல்லுவார், ஃபார்மர் என்ன போவார், போயிட்டு நிலத்தை பதம் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அதில் விதைய வைப்பார்ல, அது மாதிரி பண்ணுறது இல்லையா? அது என்ன செய்யறது தான்? விதைத்த பின்பு என்ன வரும்? அறுவடை வரும், அரிசி வரும், அறுவடை வரும். அது வந்து அவைகளுக்கு சொல்றாரு, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டைய சாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளும் தேவன் பிழை பூட்டுகிறார். என்ன சொல்றாரா? தேவன் பிழை பூட்டுகிறார். அதுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அதுக்கு அது வாழத்தக்கதான பிழை பூட்டுறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவருமாய் இருக்கிறீர்கள். பறவை இருக்குல்ல, அதை பார்க்கிலும் நீங்க என்ன, யாரு விசேஷமா இருக்கிறீங்க சொல்றாரு. கவலைப்படாததினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறாங்கல்ல, படுறதுனால உங்க சரீரத்தில் ஒரு முளம் கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. யாராவது மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களில் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றான். புரியுதா? உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், உங்க உடம்புல இருக்கிற காரியத்தையும் உங்களால என்ன செய்ய முடியல, அது உங்களுக்கு செய்ய முடியல, திராணி கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்காகவும் சரி என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படக்கூடாது. எதுக்கும் கவலைப்படக்கூடாதுன்ற. 27 காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பம்னா காட்டுப்பூ, காட்டில் ஏதோ ஒரு பூ. அவைகள் உலகிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றே போலாகிலும் உடுத்தினது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோன் பெரிய ராஜா, அவர் மிகப்பெரிய ராஜா. அவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்களா? வந்து வரி கட்டுவாங்க. அவர் கூட்டின்னு வந்து அவருக்கு எடுத்துகிட்டு வந்து வரி கொடுப்பாங்க. பெரிய அவருடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப தூர தேசத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. அவர் வந்து அந்த மகிமை இருக்குல்ல, அந்த அதிகாரம் இருக்குல்ல, மகிமை ராஜா இல்லை, அந்த மகிமையெல்லாம் என்ன செய்யலாம்?
உடுத்தினது கிடையாது ரொம்ப நாள், கொஞ்ச நாள் தான் சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ வருது பூ, அதுக்கு அழகா இருக்கு பூ பார்க்க. அதுக்கு தேவன் சொல்றாரு, அவரு தான் அந்த வடிவத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு அதை பறித்து அடுப்பில் வச்சிருவாங்க, அடுப்பில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பூவுக்கே தேவன் இவ்வளோ அழகாக உடுத்தி வைக்கிறாருன்னா, உங்களுக்கு தேவன் நன்மை செய்வாரா மாட்டாரா? நம்ம என்ன செய்யணும்? அவருடைய இருதயத்தை பார்க்கணும், அவருடைய வல்லமையை பார்க்கணும். நீங்கள் பார்க்குறீங்களா? ராத்திரி பார்க்குறீங்களா? உங்களையும் நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி வினோதமாக உண்டாயிருக்கும் வானத்தை பார்க்குறீங்களா? எவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. வானம், பூமி, நட்சத்திரம், அதில் எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? உங்கள் சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு முடி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக, அதுக்குள்ளே எவ்வளோ நிறைய வடிவங்கள் இருக்குது. உங்களோட ரத்த அணுக்களில் எவ்வளோ ரொம்ப அதிகமான வடிவங்கள் இருக்குது. உங்கள் கண் இருக்குல்ல, அது சாதாரணமாக இயங்கலை, அதில் நிறைய திசுக்கள் இருக்குது, நரம்புகள் இருக்குது. நம்ம பார்க்குறோமா? உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் யார் வச்சிருக்கு? உருவாக்கணும் தேவன். அவர் யாரு? தேவன்னா யாரு? தேவன் யாரு? சிருஷ்டிகர். தேவன்னா யாரு? இருடா, முடிச்சிருவான். சொல்றாரு, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உணவுக்காகவும் உடுப்புக்காகவும் சர்வ மகிமைக்காகவும் தேடுறாங்கன்ற. நம்ம என்னத்தை தேட போறோம்? இப்போ நம்ம என்னத்தை தேடணும்? தேவனுடைய ஞானம், தேவனுடைய அடிச்சுவிடு. அது எங்கே கிடைக்கும்? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார் பாருங்க. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன தேடணும் சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யம் தேடுங்கள். அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது? உணவு, உடுப்பு. ஆமா, சரி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உணவு, உடுப்பு தான் சொல்றாரு. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உங்களுடைய சித்தமானால் இந்த நாளிலே இந்த வகுப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து, உங்களுடைய சித்தமானால் பிதாவே, நாங்கள் திட்டமிட்ட போல இந்த மாதத்திலே உங்கள் வேத வாக்கியங்களை கொடுக்கறதற்கும் தொடர்ந்து உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கும் தயவுசெய்து அவங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. உங்கள் சித்தமானால் அவங்களை பாதுகாத்து கொள்ளும் பிதாவே. நீங்கள் அவங்களை ஆசீர்வதியும். நீங்கள் மகிமைப்படுவீராக. உங்களை என்றென்றும் உங்களை துதிக்கத்தக்கதாக நாங்கள் துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும். உங்கள் சித்தமானால் அவங்களை ஆசீர்வதியும். இன்னும் உங்கள் வேத வாக்கியங்களை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம் பிதாவே. நீங்கள் தாமே உங்கள் வேத வாக்கியத்தையும் நீதியையும் நியாயத்தையும் தேடக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் குமாரனையுடைய அடிச்சுவடை நடக்க தயவுசெய்து உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் பெரியவராக இருக்கிறீர் பிதாவே. நீங்கள் அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த உணவு உடுப்பை நீங்கள் தாம் எங்களுக்கு கொடுக்கும்படியாக உதவி செய்கின்றோம் பிதாவே. எங்களுடைய பாகத்தை இந்த பிள்ளைகளை நீங்கள் தாமே அவங்களுடைய பாகம் என்னதென்றதை அவங்க கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்வதற்கு ஞாபக சக்தியும் நீங்கள் பிதாவே அவங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டியது செய்கின்றோம்.
நீங்கள் தான் சுகபலனையும் தரும்படியாக வேண்டிய செய்கின்றோம். இந்த நாளிலே பிதாவே தொடர்ந்து உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்க தயவு செய்து உதவி செய்யும். தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வளர்வதற்கு உதவி செய்யும். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் பிதாவே. நாங்கள் தொடர்ந்து உங்களை புகழக்கூடிய பிள்ளைகளாக வளர்வதற்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்ய உதவி செய்யும். தொடர்ந்து பிதாவே நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மணமக்களும் பிதாவை உங்களை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. இன்னுமாக உங்களுடைய சித்தம் செய்யத்தக்கதாக உங்கள் குமாரனை போல நாங்கள் வளர தயவுசெய்து உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய நீதியையும் உங்களுடைய ராஜ்யத்தையும் நாங்கள் தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பிதாவே எங்களுக்கு தேவையான நன்மைகளை தரும்படியாக உதவி செய்கின்றோம். நாங்கள் பிதாவே இந்த நாளிலே இந்த வேளையிலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி அறிவித்தல் உள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. இன்னுமாக அவங்களுக்கு தேவையான நன்மை செய்யும்படியாக நாங்கள் செய்கின்றோம். உங்களை குறித்து அறியப்படக்கூடிய அறிவை இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்னும் சகோதரன் அண்ணாமலை அவருக்காக வேண்டி செய்கின்றோம். அவருக்கு தொடர்ந்து இன்னும் ஞானத்தையும் பலனையும் கொடுத்து இன்னும் சுகபலனையும் தரும்படியாக வேண்டி செய்கின்றோம். இன்னும் ஜீவன் சாம் இவர்களுக்காக ஆசீர்வதியும் அவங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் தந்து அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த விண்ணப்பத்தை குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.